அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் வாழைக்காயை எப்படி வறுவல் செய்து சாப்பிடுவது? செய்முறை விளக்கம். முதலில் வாழைக்காயை இந்தளவு பொடியாக நறுக்கி 1/4 மணி நேரம் இந்துப்பில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். ஊற வைத்த வாழைக்காயை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்க்க வேண்டும். தேங்காய் துருவலை இதில் போட வேண்டும். சம அளவு தேங்காய் தூளை போட வேண்டும். பொடியாக நறுக்கி வைத்த மல்லித்தூளை போட வேண்டும். கருவேப்பிலை தூளை போட வேண்டும். எல்லாம் பொடியாக கட் பண்ணி போடணும். மிளகு ஜீரக பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் போட வேண்டும். இவை அனைத்தையும் ஏற்கனவே இந்துப்பில் ஊறின காரணத்தினால் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கொள்ளலாம், தேவையில்லை என்றால் விட்டுவிடலாம். இதை அப்படியே சாப்பிட வேண்டாம். சாப்பிடுவதற்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்தளவு இதை நீங்கள் சாப்பிட்டுருக்க வாரத்தில் ஒரு முறை முதல்ல சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட ஆரம்பிங்க இயற்கையான முறையில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள மாற்றம் என்பது ஏற்படும். கேஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இதை சாப்பிடும்போது உடம்பு நல்லா வலிமை ஏற்படும். துவர்ப்புனுடைய சத்து நமக்கு தேவை. அறுசுவையில் ஒன்று துவர்ப்பு. வாழைக்காய் என்பது துவர்ப்பினுடைய ராஜா. நம்ம எந்த அளவுக்கு இந்த துவர்ப்பு ராஜாவை நம்ம உடம்புல தேவைப்படுது, அதை நம்ம இந்த மாதிரி இயற்கையான முறையில் தான் நம்ம சாப்பாடை கற்றுக்கணும். எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ நாக்கு ருசிக்கு அடிமையாகி அந்த மாதிரி சாப்பிட்டோன்னாக்கா நோய் வரும். இந்த மாதிரி சாப்பிட பழகிக்கும் போது நோயிலிருந்து நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். வணக்கம்.